2 கொரிந்தியர் 3:17 கர்த்தரே, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே. இந்த முக்காடை பற்றிலாம் பேசிட்டு வரும்போது பழைய ஏற்பாட்டு ஜனத்திற்கு இந்த பாக்கியம் இல்லை, மோசேக்கு மட்டும்தான் அந்த மறுரூபத்தின் பாக்கியம் இருந்துச்சு அப்படிலாம் சொல்லிட்டு வரும்போது 17 சொல்கிறாரு, ஆனால் நமக்கு அப்படி இல்லை, நமக்கு பழைய ஏற்பாட்டு மாதிரி கிடையாது, நம்ம எல்லாருமே மறுரூபமாக முடியும். ஏன்னா கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே அந்த முக்காடு விலகி போகும். ஆமென். அந்த தடை உடையும், அவர் விடுதலை கொடுப்பார். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை மறுரூபப்படுகிறோம். பரிசுத்த ஆவியான ஒரு மனுஷன் மேல வரும்போது அவனுக்கு மறுரூபம் சாத்தியமாகும். இயேசுநாதர் கூட ஒரு சீசனா 3 வருஷம் இருந்த பேதுரு வேற. பெந்தைக்கோஸ்தே நாளில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தின் நிறைவை பெற்ற பிறகு இருந்த பேதுரு வேற. அல்லேலூயா சொல்லுங்க. அதற்கு முன்னால ஒரு வேலைக்கார பெண்மணிக்கு கூட பயப்படுவான். நீ இயேசுடைய சீசர்களில் ஒருத்தன்னு சொன்னா மறுதளிப்பான். தோத்திரம் இல்லை, நான் அந்த கூட்டத்திலேயே இல்லை அப்படி சொல்லுவான். தோத்திரம். ஏன்னா தனக்கும் சிலுவை கிடைச்சிருமோங்கிற ஒரு பயம். மறுதளித்தவன், பயந்தவன், ஒதுங்கி நின்னவன், ஓரமா தூரமா நின்று இயேசுக்கு என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்த்தவன். யோவான் 21 எங்கிருந்து தன்னை அழைத்தாரோ அதே கடற்கரைக்கு பின்மாறி போயிட்டவன். திரும்பவும் விட்டு வந்த வேலையை போய் திரும்ப செய்கிறான். அவனுக்கு பண ஆசை வந்துட்டு, ஆகாரத்து மேல ஆசை வந்துட்டு, தொழில் மேல ஆசை வந்துட்டு, உலகத்தின் மேல ஆசை வந்துட்டு, வஸ்திரமே இல்லாதவனாக தோத்திரம் அங்க வேடிக்கைக்குரியவனா நின்றுகிட்டு இருக்கிறான், வேதனைக்குரியவனா நின்றுகிட்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு அவனை கொண்டு போயிடுச்சு. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெந்தெக்கோஸ்தே நாள்ல அவர்கள் கூடியிருந்த மேல் வீட்டறையில பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட போது 14வது வசனத்துல பேதுரு எழும்புகிறான். ஒரு வித்தியாசமான பேதுருவை எல்லோரும் பார்க்கிறார்கள், அதிகாரிகள் பார்க்கிறார்கள். ஏன் கூட இருந்த சீசர்களே இன்னைக்கு தான் வித்தியாசமான பேதுருவை பார்க்குறான். நடா அண்ணன் மாறிட்டாரு, அன்னைக்கு ஏசுனாரு யாருமே தெரியாதுனாரு, இன்னைக்கு பயங்கரமா பிசுற கிளப்புறாரு, பயங்கரமா பிரசங்கம் பண்ண இந்த பாயிண்ட் எல்லாம் எங்கடா வச்சிருந்தாரு. தோத்திரம் சங்கீதத்திலிருந்து எடுத்து விடுறாரு, தாவீது லைஃப்ல இருந்து எடுத்து விடுறாரு, பயங்கரமா பேசுறாரு, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள்ன்றாரு, நாங்க தான் சாட்சிகள்ன்றாரு. காரணம் பரிசுத்தாவியின் அபிஷேகம் அவருக்குள்ள ஒரு பெரிய மறுரூபத்தை கொடுத்துட்டு. இப்ப அவருக்குள்ள பயம் இல்ல, மாம்ச பயம், மரண பயம் இல்ல, தைரியமா சுவிசேஷத்தை. நீங்கள் ஜீவாதிபதியை கொன்றீர்கள், நாங்கள் அதற்கு சாட்சிகள். நீங்க ரட்சிக்கப்படுவது ஒன்றே வழி, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு, அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்பட. தைரியமா பிரசங்கம் பண்ற ஆயிரக்கணக்கான மக்கள் மனம் திரும்புறாங்க. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல 2ஆம் அதிகாரத்துல 40ஆம் வசனம், 41ஆம் வசனம், 43ஆம் வசனங்கள் தோத்திரம் சவால் விட்டு பிரசங்கம் பண்றான். குறிப்பா 43 தோத்திரம் அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர்? அது எத்தனை வசனம்? 41 தோத்திரம் 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்துல 1, 2, 3 வசனங்கள், கிட்டத்தட்ட 10 வசனங்கள் வரைக்கும் குறிச்சுக்கலாம். அலங்கார வாசல் சப்பானி பேதுருவின் மூலமாய் அற்புதமாய் எழுப்பப்படுகிறார். 5:15 நிழல் பட்டு வியாதியஸ்தர்கள் சுகமடைகிறார்கள். இவ்வளவு பெரிய மறுரூபத்துக்கு காரணம் சொல்லுங்க, பரிசுத்தாவியின் அபிஷேகம். 1 சாமுவேல் 17 அதிகாரத்துக்கு வந்தா நான் முடிக்கிறேன். கோலியாத்துக்கு முன்னால சவுலால நிக்க முடியல, யுத்த புருஷர்களால நிக்க முடியல. 40 நாள் திரும்ப வந்து என் கூட யுத்தம் பண்ண ஒருத்தரை அனுப்புங்கன்னு சொல்லுவானா. ஆனா ராஜாவா இருந்தும் அவனால நிக்க முடியல. படைத்தலைவன் அப்னேர் இருக்கிறான், தாவீதின் அண்ணமார்கள் யுத்த புருஷர்கள் இருக்கிறாங்க, யாராலையும் நிக்க முடியல. ஆனா தாவீது வர்றான்,
32 வசனத்துல சொல்றான், இந்த பெலிஸ்திய நிமித்தம் ஒருவனுடைய இருதயமும் கலங்க வேண்டியதில்லை, நான் போய் இவனோட யுத்தம் பண்ணுவேன். அல்லேலூயா சொல்லுங்க. அவனால மட்டும் அது முடிஞ்சிச்சு. நான் எப்பொழுதுமே அந்த குரூப்பை 3ஆ பிரிப்பேன். அந்த 1 சாமுவேல் 17 இருந்த குரூப், ஒன்று அபிஷேகம் இல்லாத கூட்டம், இன்னொன்று அபிஷேகத்தை இழந்த கூட்டம், மூன்றாவது அபிஷேகத்தில் நிறைந்த கூட்டம். அங்க நிறைஞ்சிருந்தவன் ஒருத்தன் தான் தாவீது, அபிஷேகத்தை இழந்தவன் சவுலு, பாக்கி எல்லாருமே அபிஷேகம் இல்லாதவர்கள். சபையில் இந்த 3 டிக்கெட்டுமே இருக்காங்க. அபிஷேகமே இல்லாதவர்களும் சபைக்குள்ள இருக்காங்க, அபிஷேகம் இருந்து இழந்து போனவர்கள் சபைக்குள்ள இருக்கிறாங்க, அபிஷேகத்துல நிறைந்தவர்கள் சபைக்குள்ள இருக்காங்க. இந்த ஆவியில நிறைஞ்சிருந்தா அது நம்மளை மறுரூபப்படுத்திடும். நான் அப்பதான் சொன்னல, சவுல் பார்த்த மாதிரி தாவீதால கோலியாத்தை பார்க்கவே முடியாது. அவன் என்ன கோமாளி, ஏசரத்தம் செய்யும், இன்னைக்கு காலி பண்றதான் என் வேலை. அதனாலதான் பவுலு எபேசியர்கள் நிருபம் 5ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள்ல சொல்லுவாரு, நீங்கள் துன்மார்க்கத்துக்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியிலே நிறைந்து, அல்லே சொல்லுங்க, உங்கள் இருதயங்களில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி, எப்படி சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும். ஆமா, ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க, புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்துல கர்த்தரை. எதுக்கு அப்படி சொல்றாரு பாருங்க. ஒரு ஆவியில நிறைஞ்சிருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு உதாரணம் சொல்லலாம்ல. அவர் என்ன சொல்றாரு, ஒரு துன்மார்க்கன் மதுபானத்தினால நிறைஞ்சிருப்பானா, அந்த மாதிரி நீங்க இல்லாம நீங்க எதுல நிறைஞ்சிருங்க, ஆவியில நிறைஞ்சிருங்க. அப்ப ஆவியில நிறைகிற அனுபவத்தைய அவன் எதுக்கு கம்பேர் பண்றான்னா, ஒரு மதுபானத்துல ஒருத்தன் ஸ்தோத்திரம் நிறைஞ்சிருக்கிறத கம்பேர் பண்றான். என்ன பேச காணோம், அண்ணன் பேசல, இது வேறொருத்தர் பேசுறாரு அப்படிமா ஊர்ல. ஏன்னா இப்ப அப்ப அண்ணன் இல்லை, இப்ப அவரு வேற மாதிரி இருக்காரு. தோத்துறான். ஆமா, அவரு போட்டாரு. தோத்துறான், விட்டுருங்க பாவம். ஏன்னா அவனுக்கு உள்ள போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அவன் ஆளை மாறிடுவான், அவன் பார்வை மாறிடும், அவன் பொசிஷன் மாறிடும், ஒரு இடத்துல நிற்கவே மாட்டான் பாருங்க. அப்படிமா யார்கிட்ட சொல்றான்னே தெரியாது. அப்படிமா போஸ்ட் மரம் இருக்கும், அந்த போஸ்ட் சில ஆளு போஸ்ட் மரத்தையே டமால்னு உதப்பான். நான் வர்றேன் குறுக்கு நிற்கிறேன் போ அந்த பக்கம் மறுரூபம். அல்ல சொல்லுங்க. அவன் இப்போ வேற ஆளு, நான் சொல்ற புரியல. அவனுக்கு போஸ்ட் மரம்லாம் பெருசா இல்லை, போலீஸ்காரன்ட்டே போயிட்டு யார் சார் நீ அப்படிமா தோத்துறான். ஊருக்குள்ளே பேசிக்கிடுவாங்க. என்ன பேசிக்கிடுவான், நான் தவறு, அவன்கிட்ட வச்சுக்க அவன்கிட்ட வச்சுக்க, நான் வர்றான் பாரு அவன்கிட்ட மட்டும் வச்சுக்கிறத, பிச்சு போடுவான் பிச்சு, அவன் விட்டுருப்பா, அவன்கிட்ட நின்று பேசக்கூட முடியாதும்பா. இருக்கீங்களா? அதே மாதிரி தான் அந்த அபிஷேகம் லோட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அல்ல சொல்லுங்க. அதான் பைபிள் அழகா அவர் சொல்லுவார் பவுல், அவன் அப்படி நீங்க இப்படி தோத்துற. நீங்க அபிஷேகம் என்கிற போதையில, அல்ல சொல்லுங்க, ஆவியில நிறைஞ்சு இருங்க. அப்ப அது உங்களை என்ன வாய்க்கிறோம், மறுரூபம் வாய்க்கிறோம், வேற ஆளா மாத்திரும். கோலியாத்து முன்னால நின்னாலும் அல்ல சொல்லுங்க, ஓரம்போ சவுலால முடியாது, அப்னேரால முடியாது, யுத்த புருஷனால முடியாது. நான் மறுரூபம், நான் அபிஷேகத்தோட வந்திருக்கிறேன். அல்லேலூயா. உன் பிராணனை இன்னைக்கு உன்னை விட்டு நான் வாங்குவேன். தோத்துறான், உன்னை கொல்லுவேன். ஆகாயத்து பறவைகளுக்கும் காட்டு மிருகங்களுக்கும் பெலிஸ்தருடைய பிணங்களை இரையா கொடுப்பேன். இந்த யுத்தம் உன்னுடையது என்னுடையது இல்ல, கர்த்தருடையது. நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் வந்திருக்கிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களின் தேவனாகி சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தினாலே வந்திருக்கிறேன். அதான் அபிஷேகத்தின் நிறைவு. அபிஷேகத்தின் நிறைவு நம்மளை மறுரூபப்படுத்திரும்.
வேறு மனுஷன் ஆக்கிரும். அல்லேலூயாவா. ஆவியில நிறைந்திருங்கள். அவர் சொல்றார் பாருங்க, சர்ச்சில் வந்து பாட்டு பாடி அபிஷேகத்து நேரத்தில் அபிஷேகம் நிரம்பிட்டு போறது மட்டும் இல்லை, நீங்க சங்கீதங்களினால கீர்த்தனைகளினால ஞான பாட்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை எப்பொழுதும் மனசுக்குள்ளே, வேலைக்கு போற இடமா இருக்கட்டும், கல்லூரிக்கு போறதா இருக்கட்டும், பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறதா இருக்கட்டும், எப்பொழுதுமே உங்க இருதயத்துல கர்த்தரை பாடிக்கிட்டே இருங்க. ஏன்னா துதி இருக்கிற இடத்துல தான் அவர் இறங்கி வருவாரு. துதிக்க துதிக்க அபிஷேகம் இறங்கி வரும். அப்போ அந்த அந்நிய பாஷை பேசிக்கிட்டே, அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். ஆவிலே நிறைஞ்சிருக்கும் போது எனக்கு வேறு சிந்தனை வராது, உலகத்தின் வேஷம் வராது, சுய சித்தம் வராது, மாம்ச சித்தம் வராது, எந்த உபதேசமும் என்ன சாய்க்க முடியாது. பரலோகத்தின் வெளிப்பாடுகள் எனக்கு வரும். அவர் நாமத்தை அறிவிக்கணுங்கிற, அவருடைய சித்தத்தை நிறைவேற்றணுங்கிற எண்ணம் எனக்கு வரும். அது பலத்த எதிரியா இருந்தாலும் நான் அவனை வீழ்த்துவேன், நான் அவனை ஜெயிப்பேன் அப்படிங்கிற தைரியம் எனக்குள்ள உண்டாகும். அதற்கு காரணம், நான் ஒரு மறுரூபத்தின் மண்டலத்துக்குள்ள இருக்கிறேன். பரிசுத்தாவின் அபிஷேகம் என்ன அந்த மறுரூபத்தின் மண்டலத்துக்குள்ள கொண்டு போயிரும். மறுரூபம் சாத்தியம். அல்லேலூயா. நான் மறுரூபத்துக்குள்ள இருந்தா தான் இந்த மண்டலத்துக்குள்ள தேசத்தை கொண்டு வர முடியும். சாத்தானுடைய மண்டலத்துக்குள்ள இருக்கிற கூட்டத்தை சர்வ வல்லவரின் மண்டலத்துக்குள்ள கொண்டு வரத்தான் என்ன கர்த்தர் அழைச்சிருக்கிறார். அப்ப பலவான வீழ்த்தாம, அவனை மேற்கொள்ளாம கொள்ளையிட முடியாது, எழுப்புதலை பார்க்க முடியாது, அறுவடையை பார்க்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. இன்னும் ஒரு திரள் கூட்டத்தின் ரட்சிப்பு தேசத்துல காத்திருக்கு. அது நிறைவடையும் போது, அது நிறைவடையும் போது மத்திய ஆகாயத்தில் மணவாளன் வருவார். 1 கொரிந்தியர் 15:51, ஒரு இமை பொழுதுல நான் மறுரூபம் அடைவேன். ஆமென் சொல்லுங்க. மகிமையிலே அவரோடு கூட நான் எடுத்து கொள்ளப்படுவேன். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம், அந்த அனுபவத்துக்குள்ள சபை வாழணும். நாம மட்டும் மறுரூபப்படுறதில்லை, பட்டணமே மறுரூபப்படணும், ஆயிரங்கள் லட்சங்கள் மறுரூபப்படணும். இந்த மறுரூபத்தின் வட்டத்துக்குள்ள சத்துருவின் ராஜ்யத்துக்குள்ள இருக்கிற ஜனங்களை கொண்டு வரணும். அதனால சபையே, முதலாவது நீ மறுரூபப்படு, மறுரூபத்தின் அனுபவத்திற்குள்ள வா. உங்களால் மறுரூபமாக முடியும். மறுரூபமாகுங்கள், மகிமையின் மேல் மகிமை அடைய முடியும். கர்த்தரோடுள்ள உறவால், கர்த்தருடைய வார்த்தையினால். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.